அட பாவீங்களா, என்ன பண்ண வச்சிருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து? நாங்க எங்க அக்காக்காக கஷ்டப்பட்டு ரத்தம் அரேஞ்ச் பண்ணா இப்படி எல்லாத்தையும் கீழே கொட்டி கவுத்துருக்கீங்களே. இப்ப அக்காக்கு எப்படி ஆபரேஷன் பண்றது? உங்களை சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. ஃபோன் பேசிட்டே வந்தேன், தெரியாம அடிச்சிட்டேன். ஏய், சாரி சொல்லிட்டா எல்லாமே சரியா போச்சா? இந்த பிளட்டோட அர்ஜென்சி என்னன்னு தெரியுமா உனக்கு? இந்த பிளட்டுக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா? அது மட்டும் இல்ல, இது ரேர் பிளட் குரூப். இத மறுபடியும் அரேஞ்ச் பண்றதுக்குள்ள திரும்ப கிடைக்குமானே தெரியலையே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எப்படி எங்க அக்காவை காப்பாத்துவேன்? உங்களை இன்னும் கொஞ்ச நேரத்துல பிளட் வந்துடும், நாம ரெடியா இருக்கணும். என்ன டாக்டர் பாருங்க டாக்டர், எல்லாம் வீணா போச்சு. கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ண ரத்தத்தை இப்படி கீழே கொட்டி கவுத்துட்டாங்க. என்னங்க இப்படி பொறுப்பில்லாம நடந்திருக்கீங்க? எதிர்பாராம என்னென்னமோ நடந்து போச்சு டாக்டர். அவங்களும் இந்த தப்ப தெரிஞ்சு செய்யல டாக்டர். என்ன பண்றது இப்போ டாக்டர்? பிளட் இருந்தா தாங்க ஆபரேஷன் பண்ண முடியும். ஆபரேஷனை தள்ளி போட போட பேஷண்ட் உயிருக்கு தாங்க ஆபத்து. ஐயோ டாக்டர், நான் ரத்தம் கொடுக்கறேன், ஏன் உடம்புல இருந்து ரத்தம் எடுத்துக்கோங்க. ஆனா எப்படியாவது அம்மாவை காப்பாத்துங்க. உன்னதான் ஏற்கனவே செக்அப் பண்ணியாச்சேமா. பிளட் கொடுக்கற அளவுக்கு நீ தெம்பா இல்ல. இப்ப உங்ககிட்ட இருந்து பிளட் எடுக்க முடியாது. அப்ப நான் சரியா சாப்பிடல டாக்டர். இப்ப நான் நல்லா சாப்பிட்டு தெம்பா வரேன். எங்க அம்மா ஆபரேஷனுக்கு தேவையான ரத்தத்தை என் உடம்புல இருந்து எடுத்துக்கோங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர், நான் சாப்பிட்டு வரேன். ஐஸ்வர்யம்மா, சின்னையா, அம்மா எனக்கு சாப்பாடு கொடுங்க. நான் நல்லா சாப்பிட்டு தெம்பா அம்மாவுக்கு ரத்தம் கொடுக்கணும். வாங்க டாக்டர், நான் சாப்பிட்டு வரேன். நான் ரத்தம் கொடுக்கறேன். வாங்கம்மா போலாம். வாங்க சின்னையா. வா பார்வதி. டாக்டர், டாக்டர், நான் இப்ப சாப்பிட்டு நல்லா தெம்பா இருக்கேன். ஆபரேஷனுக்கு ரத்தத்தை என் உடம்புல இருந்து எடுத்துக்கோங்க. என்னம்மா நீ இப்பதான் சாப்பிட்ட, உடனே பிளட் எல்லாம் எடுக்க முடியாதுமா? அப்படிலாம் சொல்லாதீங்க டாக்டர். அம்மாக்கு ஆபரேஷன் நல்லபடியா நடக்கணும். அவங்க கண்ணு முழிக்கணும் டாக்டர். ஆபரேஷனுக்கு தேவையான ரத்தத்தை என் உடம்புல இருந்து எடுத்துக்கோங்க. என்னம்மா நீ? சரி வா. நான் சொன்னேன்ல, சாப்பிட்ட உடனே எல்லாம் ரத்தம் கொடுக்க முடியாது. பிளட் டொனேட் பண்ற அளவுக்கு உன் உடம்பு இன்னும் ரெடி ஆகல. இப்போ உன்னால ரத்தம் கொடுக்க முடியாது. நான் இப்போ நல்லா சாப்பிட்டேன் டாக்டர். நான் நல்லா தெம்பா இருக்கேன். தயவு செஞ்சு இப்போ என்கிட்ட இருந்து அம்மா ஆபரேஷனுக்கு தேவையான ரத்தத்தை எடுத்துக்கோங்க. நீ அகிலாண்டேஸ்வரி மேடம் மேல வச்சிருக்கிற அஃபெக்ஷனை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஆஸ் அ டாக்டரா என்னால உங்ககிட்ட இருந்து ரத்தம் எடுக்க முடியாது. இப்போ உன் பாடி இருக்கிற கண்டிஷன்ல நீ பிளட் டொனேட் பண்ணனா அது உன் உயிருக்கே கூட ஆபத்தா முடியலாம். இந்த உயிரை அம்மா எனக்கு போட்டு பிச்சை தான் டாக்டர். அம்மா ரத்தம் கொடுத்துதான் என் உயிரை காப்பாத்திருக்காங்க. அவங்க காப்பாத்தி கொடுத்த இந்த உயிர் அவங்களுக்காக போனாலும் எனக்கு சந்தோஷம் தான் டாக்டர். தயவு செஞ்சு ரத்தம் எடுத்துக்கோங்க டாக்டர். நீ எமோஷனல்ல பேசிட்டு இருக்க. நான் அப்படியெல்லாம் முடிவெடுக்க முடியாதுமா. எங்களுக்கு எல்லா உயிருமே ஒண்ணுதான். ஆபத்துல இருக்கிற ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக நல்லா இருக்கிற இன்னொரு உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துறவங்க நல்ல டாக்டரா இருக்க முடியாது.
வந்துட்டியா? அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த நீங்களாம் என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டா எனக்கு தெரியாம போயிடுன்னு நினைச்சிங்களா? அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணி விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயமே எனக்கு தெரியும். ஏன்பா அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்க? பௌர்ணமிக்கு முன்னாடி நான் திரும்ப வந்தா உங்க உயிருக்கு ஆபத்தாயிடும்னு நினைச்சு அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்களா? என் உயிருக்கு ஆபத்து ஏற்படும்னு பயந்து நான் உங்ககிட்ட சொல்லாம மறைக்கல ஆதி. உன்னோட உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் மறைச்சேன். ஏன் உயிருக்கு ஆபத்தா? என்னப்பா சொல்றீங்க? சொல்றேன். என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு குருஜி சொன்னதா உன் அம்மா உன்கிட்ட சொன்னது போய். எதுக்காக என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு ஆதி கிட்ட போய் சொன்ன? ஆதி உயிருக்கு தான் ஆபத்துன்னு எப்படிங்க என்னால அவன்கிட்ட சொல்ல முடியும்? இப்ப கூட உன் அம்மா கண்முடிச்சு உன்னை பார்த்தா நீ பௌர்ணமிக்கு முன்னாடி திரும்பி வந்ததை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன்பா. அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? தலையில அடிபட்டு பிளட் பிளாக் ஆயிருக்கு. ஆபரேஷன் பண்ணணும். பிளட் அதிகமா லாஸ் ஆயிருக்கிறதால ஆபரேஷனுக்கு பிளட் தேவைப்படுது. அம்மாவுக்கு எனக்கும் ஒரே குரூப் தானே பெரியயா. என் ரத்தத்தை எடுத்துக்கிட்டு அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணுங்கன்னு சொன்னா இவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க பெரியயா. இவங்க சரியா சாப்பிடாம ரொம்ப வீக்கா இருக்காங்க. பிளட் டொனேட் பண்ற கண்டிஷன்ல இப்ப இவங்க இல்ல. அம்மாவுக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக நான் இப்ப நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்கேன் பெரியயா. என்கிட்ட இருந்து ரத்தம் எடுத்துக்க சொல்லுங்க பெரியயா. நான் சொல்றது புரிஞ்சுக்காம ஆரம்பத்துல இருந்து இவங்க இததான் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இருக்கிற கண்டிஷன்ல பிளட் டொனேட் பண்ணாங்கன்னா இவங்க உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். நீங்க வந்துட்டீங்கல்ல பெரியயா, இனிமே எனக்கு எதுவுமே ஆகாது. உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு யானை பலம் வந்துருச்சு. உடம்பெல்லாம் பொது ரத்தம் சுரந்துருச்சு. அப்படியே எனக்கு ஏதாவது ஒண்ணுனா கூட நீங்க என்ன காப்பாத்திருவீங்க. என்கிட்ட இருந்து ரத்தத்தை எடுக்க சொல்லி அவங்க கிட்ட சொல்லுங்க பெரியயா. இப்ப இவங்க பிளட் கொடுக்கறது ரொம்ப ரிஸ்கான விஷயம். அந்த ரிஸ்க்கு நீங்க பொறுப்பேத்துக்கிட்டு இந்த ஃபார்ம்ல ஒரு சைன் பண்ணீங்கன்னா நான் ஆக வேண்டியதை பாக்குறேன். எனக்கு ஒண்ணு ஆகாது பெரியயா, நீங்க கையெழுத்து போடுங்க. சிஸ்டர், இவங்களை கூட்டிட்டு போய் ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர், வாங்க. ப்ரோ, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அப்படி கொஞ்சம் வா ப்ரோ. என்னடா? ப்ரோ, உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட் பார்த்ததுனால தான் அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோன்னு எனக்கு தோணுது ப்ரோ. என்னடா சொல்ற? இவ்வளவு சொல்லியும் இந்த சமையல்காரி ரத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கா. ரத்தம் கொடுக்கறதுனால இவ பலகீனமாயி போய் சேரணும், இல்ல இவ கொடுக்கற ரத்தம் பத்தாம அந்த அகில மண்டைய போடணும். எப்படியோ ஒண்ணு, ரெண்டுல ஒண்ணு போய் சேர்ந்தாலும் நிம்மதிதான். ஆண்டவா, இதையாவது நிறைவேத்து.
ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. அம்மா நல்லபடியா கண்ணு முழிச்சிருவாங்கல்ல? ட்ரீட்மெண்டோட ப்ரோக்ரஸ் தெரியறதுக்கு 24 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் தான் எதுவுமே சொல்ல முடியும். பார்வதி எப்படி இருக்கா டாக்டர்? பரவாயில்ல. அவங்க கொடுக்கற அளவுக்கு தேவையான பிளட் இருந்துச்சு. அவங்க உடம்பு தாங்கிருச்சு. ஏன் வெயிட் பண்றீங்க? வார்டு கூட்டு போங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வாங்க மிஸ்டர் ஆதி, உட்காருங்க. சொல்லுங்க மிஸ்டர் ஆதி. உங்க ட்ரீட்மெண்ட்டோட ரிசல்ட் தெரிய 24 ஹவர்ஸ் ஆகும்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் அம்மா கண்டிப்பா கண் முழிச்சிருவாங்கல்ல? என்னாச்சு ஆதி? ஏன் இப்படி கேக்குறீங்க? நீங்க கான்ஃபிடென்ட்டா சொன்ன மாதிரி எனக்கு தெரியல, அதான் கேட்டேன். அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு? மறைக்காம உண்மையை சொல்லிடுங்க. ஆதி, உங்களுக்கு நான் அதிகமா சொல்ல வேண்டியதில்ல. உங்க அம்மாக்கு நாங்க பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்திருக்கோம். அத உங்க பாடி எந்த அளவுக்கு ஏத்துக்கிட்டு செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்க தான் உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் சொன்னேன். தலையில அடிபட்டு ஏகப்பட்ட பிளட் லாஸ் ஆயிருக்கு, பிளட் பிளாக் ஆயிருக்கு. அதுக்கான பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எதுவோ அதை தான் கொடுத்திருக்கோம். ஒரு டாக்டரா என்னோட கடமையை ரொம்ப சரியா செஞ்சிருக்கேன். அதுக்கு மேல கடவுள் இருக்கான். வெளியே இருக்கிற எல்லாருக்கும் நீங்க தான் தைரியம் சொல்லணும். 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் எதுவுமே சொல்ல முடியும். நம்பிக்கையோட இருங்க. ப்ரோ, டாக்டர் என்ன சொன்னாங்க? பயப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ம். டேய், அம்மா கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும். நீங்கள் இங்கே இருங்க. சரி ப்ரோ. மயக்கத்துல இருக்கிறவ கிட்ட போய் இவன் என்ன தனியா பேச போறான்? என்னவா இருக்கும்? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதோ இல்லையோ, என் மனசுக்குள்ள இருக்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு திருப்தி அது எனக்கு வேணுமா? இப்ப என் மனசுல இருக்கிறத நான் சொல்லாம விட்டுட்டேன்னா அப்புறம் காலத்துக்கு உங்ககிட்ட உண்மையை மறைச்ச குற்ற உணர்ச்சிக்கு ஆளாயிடுவேமா? நான் உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன். இது வரைக்கும் எந்த உண்மையை மறைச்சதில்லைன்னு நீங்க என் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்கீங்க. ஆனா அந்த நம்பிக்கைய நான் முழுசா காப்பாத்தலமா? உங்ககிட்ட இருந்து ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். அதுக்காக நான் இப்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் ஒரு பொண்ணை மனசார விரும்பினேன். அந்த பொண்ணு என் கூட இருந்தா
என் வாழ்க்கை முழுமையாகும்னு என் மனசுல தோணுச்சுமா. அந்த பொண்ணு உங்களுக்கும் பிடிக்கும். ஆனா நீங்க மருமகளை ஏத்துக்க மாட்டீங்க. அதனாலதான் என் காதல உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். நான் காதலிச்சது மட்டும் இல்லாம ஒரு படி மேல போய் உங்களுக்கே தெரியாம உங்க ஆசீர்வாதத்தோட நீங்க தாலி எடுத்து கொடுத்து நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேம்மா. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லம்மா, உங்க மனசுல இடம் பிடிச்ச பார்வதி தான். பார்வதி இப்ப நீங்க மருமகளை ஏத்துக்கலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க நிச்சயமா ஏத்துப்பீங்கன்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. என்ன அது கொஞ்சம் காலம் காத்திருக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சேம்மா. உங்களை ஏமாத்தணுன்ற எண்ணம் கொஞ்சம் கூட என் மனசுல கிடையாதுமா. உங்களை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும், பார்வதிய மருமகளை ஏத்துக்கிறேன், மனநிலைமைக்கு உங்களை தயார்படுத்தணும் தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கான முயற்சிகளும் பண்ணிட்டு இருந்தேன். எங்களுக்கு உங்க ஆசீர்வாதமும் உங்க வாழ்த்துக்களும் வேணுமா? உங்களுக்கு எதுவும் ஆகாதுமா. நிச்சயமா நீங்க மீண்டு வருவீங்க. மா, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதாமா? மா மா